ஆக மேன்மைப்படுத்துவார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அபராராக ஆக இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் தருவதாக சொல்கிறாரே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய பண்புகளில் அந்த அபரார்ங்கிற அந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டால் அவன்தான் இறை நேசத்திற்குரியவன். என்னென்னவெல்லாம் நன்மைகள் இருக்கும் அதெல்லாம் அபராருக்குரிய பண்புகள் தான், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அந்த நேசர்களுடைய நிலைதான். ஆனால் ஒரு 3-4 பண்புகளை அல்லாஹ் பேசுகிறான். சூரா தஹர் படிச்சிருக்கீங்களா? எத்தனாவது அத்தியாயம் சூரா தஹர்? சூரா தஹர் முழுசா படிச்சிருக்கேன்ற கை தூக்குங்க பார்ப்போம். மீனிங்கோட, வித் மீனிங். வாரவா வெள்ளிக்கிழமை ஓதுறாங்கல்ல, மீனிங்கோட போய் படிங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லாஹ் 76வது அத்தியாயம் சூரா தஹர் 76 76வது அத்தியாயம். அதுல அபரார்களை பற்றி எல்லாமே அபரார் தான். இப்ப அபரார்னா விளங்குச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுது அபரார்னா யாருன்னு? அந்த அபராருக்குரிய முக்கியமான பண்புகள் அல்லாஹ் குர்ஆன்ல 76ல 5 முதல் 10 வரை அல்லாஹ் குறிப்பாக பேசுகிறான். இன்னல் அபரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா கஃபூரா ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. அந்த அபரார்கள் அந்த கற்பூரம் கலந்த குவளையில நீரை அருந்துவாங்கன்னு படிச்சோம். அவர்களுக்கு நீரூற்றுகளை அல்லாஹ் தருவான். அதிலிருந்து அவங்க குடிப்பாங்க. மேலும் இறை அடியார்கள் குடிக்க கொடுப்பாங்க. நினைத்த இடங்களுக்கு அந்த நீரோடையை ஓடச் செய்வாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தில் எவ்வளவு ஒரு உயர்ந்தத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட அபரார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு பண்பு என்ன? யூஃபூன பின் நதர், நேர்ச்சைகளை சரியாக நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய நேசம் பொருந்திய அபராராக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட சில கீ பாயிண்ட்ஸ், அதாவது சிறந்த சில நல்ல பண்புகள்ல முதன்மையான பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடும் போது நேர்ச்சைகளை சரியாக செய்வார்கள். நேர்ச்சை நம்ம நீங்க என்ன பண்றோம்? அல்லாஹ் அனுமதித்த ஒரு காரியம் தான். அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்த சில இபாதத்துகளை நமக்கு நாமே விதியாக்கி கொள்கிறோம். யா அல்லாஹ் நான் 4 நோன்பு வைக்கிறேன், நமக்கு முடியறத இந்த காரியத்துக்காக நிபந்தனை வைக்கலாம், நிபந்தனை இல்லாமல் நம்ம வைக்கலாம். இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா ஒரு 10 பேர் சாப்பாடு கொடுக்குறேன், இந்த நோய் நீங்கிட்டா ஒரு ஆடுக்கு அடுத்த குர்பானி கொடுக்குறேன். அல்லாஹ் அனுமதித்தது. ஆனால் அல்லாஹ் தடுத்ததையும் அல்லாஹ் வெறுத்ததையும் அல்லது இபாதத்திலேயே நமக்கு முடியாது நம்ம நேர்ச்சை பண்ணக்கூடாது. ஒரு அம்மா என்ன செய்யறாங்க? வெயிலையே நின்று என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, என்னமா? நான் வெயிலையே இப்ப நேர்ச்சை பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி நடந்தே 5 போக நேர்ச்சை பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் செய்யக்கூடாது, கடினமானது நீங்க உங்களுக்கு விதியாக்கிக்காதீங்க. அப்படிப்பட்ட அந்த நேர்ச்சைகள் என்ன செய்வாங்க? அந்த அபரார்கள் சரியாக கவனமாக செய்வார்கள். இது ஒரு பண்பு. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் அந்த அபராருடைய இன்னொரு பண்பை அல்லாஹ் பேசும்போது, இதுதான் முக்கியமான பண்பு தோழர்களே, பெரியோர்களே.